வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வரலாற்றிலேயே இன்னும் விடை தெரியாத ஒரு மர்மம். அதுதான் வள்ளலாரின் தீராத மர்மம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் உண்மையிலே காத்துல கரைய முடியுமா? அதாவது இருந்த இடத்துல இருந்து அப்படியே தடையே இல்லாம காணாம போக முடியுமா? ஜனவரி 30, 1874 இந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு தான் வள்ளலார்னு ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் ஒரு ரூம்குள்ள போறாரு, கதவை சாத்திக்கிறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கல. சோ இது வெறும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது. இது ஒரு தீர்க்கப்படாத வரலாற்று மர்மம். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ஓகே, இந்த மர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த மர்மத்தோட மையப்புள்ளியான வள்ளலார் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. 1823ல ஒரு சின்ன கிராமத்துல ராமலிங்க அடிகளாரா பிறக்கிறார். வெறும் 9 வயசுலயே அவருக்கு ஒரு பெரிய ஆன்மீக அனுபவம் கிடைக்குது. அப்புறம் 1867ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்றாரு. சாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் இலவசமா உணவு கொடுக்க ஒரு சத்திரத்தை ஆரம்பிக்கிறாரு. கடைசியா 1874ல தன்னோட 50 வயசுல அந்த அறைக்குள்ள போய் மர்மமா மறைஞ்சு போறாரு. அவரோட தத்துவமே ரொம்ப சிம்பிள்ங்க. கருணையுடையோரே கடவுள் எனும் மெய்வாழ்வு பெற்றோராவர். இது சத்தியம். அதாவது இரக்க குணம் இருக்கிறவங்க தான் உண்மையிலே கடவுள் மாதிரி. இதுதான் சத்தியம்னு ஆணித்தரமா சொல்றாரு. சரி, அவரோட கருத்துக்கள் ஏன் கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்வேகமா இருந்துச்சு? அதே நேரம் சில சக்தி வாய்ந்த எதிரிகளையும் எப்படி உருவாக்குச்சு? வாங்க பார்க்கலாம். அவர் செஞ்சது ஒரு சின்ன விஷயம் இல்ல, அது ஒரு சிந்தனை புரட்சி. அப்போ வேரூனி போயிருந்த சாதி அமைப்ப மொத்தமா நிராகரிச்சாரு. மனுஷனுக்கு சேவை செய்யறது தான் உண்மையான சாமிய கும்பிடுறதுன்னு சொன்னாரு. எல்லா மதத்துக்காரங்களும் ஒண்ணுதான்னு ஒரு பொதுவான வழிய காட்டினாரு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம உடலையே ஒளியா மாத்த முடியும்னு நம்பினாரு. இதெல்லாம் அந்த காலத்துல எவ்ளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 1867 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அன்னைக்கு தான் அவரு சத்திய தர்மசாலைய ஆரம்பிக்கிறாரு. அதாவது உண்மையான தர்மத்துக்கான ஒரு கூடம். அந்த தர்மசாலையோட உயிர்நாடியே அங்க இருந்த ஒரு அடுப்பு தான். அந்த அடுப்பு எதுக்கு எரிஞ்சது தெரியுமா? பசியோடு யார் வந்தாலும் சரி, அவங்க என்ன சாதி என்ன மதம்னு எந்த கேள்வியும் கேட்காம அவங்களுக்கு சாப்பாடு போடணும். இது வெறும் சாப்பாடு போடுற விஷயம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி. சரி, இப்ப கதை மறுபடியும் அந்த கடைசி நாட்களுக்கு வருது. அவர் மறையறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு? அதுல ஏதாவது க்ளூ இருக்கா? பாருங்க, இது எதுவுமே திடீர்னு நடக்கல. முதல்ல அவரோட நெருங்கிய சீடர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. அவங்களுக்கு தன்னோட கடைசி உபதேசத்தை கொடுக்கறாரு. அப்புறம் அமைதியா அந்த ரூம்குள்ள போய் வெளியே இருந்து கதவை பூட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த கதவை திறக்கவே திறக்காதீங்க. ஒருவேளை மீறி திறந்தாலும் உள்ளே நான் இருக்க மாட்டேன், ஒண்ணுமே இருக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாரு. இப்போதான் நாம அந்த $1,000,000 கேள்விக்கே வர்றோம். இது உண்மையிலே ஒரு அற்புதமா இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலையா? அப்போ அந்த பூட்டுன கதவுக்கு பின்னால நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? இங்க 2 பெரிய தியரிஸ் இருக்கு. ஒன்னு அற்புத கோட்பாடு. அதாவது வள்ளலார் தன்னோட ஆன்மீக சக்தியால உடல ஒளியா மாத்திட்டாரு, அவர் போதிச்ச மாதிரியே. இன்னொன்னு சதித்திட்டம் கோட்பாடு. அவரோட சாதிக்கு எதிரான கருத்துக்களால கோபம் அடைஞ்ச எதிரிகள் அவரை கொன்னுட்டு அது ஒரு ஆன்மீக மறைவு மாதிரி ஜோடிச்சிட்டாங்கன்றது. அற்புதம் நம்புறவங்களுக்கு சில வலுவான காரணங்கள் இருக்கு. முதல்ல, இது அவரோட கடைசி போதனைகளோட கரெக்டா பொருந்தி போகுது. ரெண்டாவது, அவர் ரொம்ப அமைதியா நான் இப்படிதான் ஆகப் போறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. மூணாவது, பல வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ் அதிகாரிகள் அந்த ரூமை திறக்க சொன்னப்போ உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. நாலாவது, இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதைத்தான் முழுசா நம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சதி நடந்திருக்கலாம்னு சொல்றதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அவரோட கருத்துக்கள் அப்போ இருந்த சமூக அமைப்புக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. ஒரு கொலைய மறைக்க இப்படி ஒரு மர்ம மறைவு கதை ரொம்ப வசதியானது இல்லையா? எந்த ஒரு தடையும் சாட்சியும் இல்லைங்கிறதே பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. கடைசியா வரலாறு முழுக்கவே இப்படி பல சீர்திருத்தவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, அவர் மறைந்த விதம் ஒரு பக்கம் மர்மமா இருந்தாலும் அந்த மர்மத்தை விட பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வள்ளலார் விட்டுச் சென்ற அணையாச் சுடர். வாங்க அதை பத்தி பாப்போம். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒருவேளை கடைசி வரைக்கும் தெரியாம கூட போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வள்ளலாரோட பெருமை அவர் எப்படி மறைஞ்சாருங்கிறதுல இல்ல, அவர் நமக்காக எதை விட்டுட்டு போனாருங்கிறதுல தான் இருக்கு. 157 வருஷத்துக்கும் மேல யோசிச்சு பாருங்க. அவர் அன்னைக்கு ஏத்தி வச்ச அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்களோட பசிய போக்கிட்டு இருக்கு. இதுதானுங்க உண்மையான லெகசி. இதுதான் உயிரோட இருக்கிற அற்புதம். அவரோட மனசை புரிஞ்சிக்க இந்த ஒரு வரி போதும். வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடுறத பார்த்தே தம் மனசு வாடுதுன்னு சொன்ன அந்த கருணை, அதுதான் வள்ளலார்.
கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. எது அதிக சக்தி வாய்ந்தது? ஒருத்தர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதா, இல்ல அவர் எப்படி இந்த உலகத்தை விட்டு போனாருங்கிற மர்மமா? நீங்களே சொல்லுங்க.